ஹலோ, மறுபடியும் அதே கட் ஆயிடுச்சு தமிழ், சாரி. சரி, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட் பை. சரி பாப்பா, நாளைக்கு ஏதாவது டெலிவரி கொடுக்குறானா இல்லைன்னு, இல்லாட்டி அவன் நம்பர் இல்லை நான் கலிகுப்பத்துக்கு போகிறேன். இப்போ டெலிவரி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நம்பர் தரேன், பேசுங்க. ஓகே ஓகே. நீ அந்த நாய் வேற போன்ல, அதுதான் எனக்கு கடுப்பா இருக்குது. எனக்கு அலையிறது கூட எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஏன்னா என்னோட தப்பு. கேட்டா இல்ல நான் டெலிவரி கால்ஸ் வருது சாருன்றான். அது எப்படி அப்படி வந்து கண்டினியூஸா கால்ஸ் பண்ணு இருக்கும் ஒருத்தனுக்கு? நீங்க ஒட்டுமொத்த சென்னைக்கு வந்து அப்ப எல்லா பசங்களும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறியா? அவ்வளவு பெரிய கொம்பனா நீ? அதுவும் சார், என்ன எளவோ சரி, அதுதான் கடுப்பு அடிக்கிறான். நீங்க கிளம்பும் போதே கால் பண்ண வேண்டியதானடா. நான் என்ன கிளம்புறது இல்ல, குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணேன். அப்போல இருந்து போன் போட்டுக்கிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற டைம்ல போன் போடுறேன், பிஸி. பஸ்ல உட்காந்து டிக்கெட் வாங்கிட்டு போன் பண்றேன், பிஸி. இறங்குற வரைக்கும் போன் பண்ணி இருக்கிறேன். 25-30 கால் போயிருக்கும் அவனுக்கு. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது நான் வீட்டுல இருந்து கிளம்பி திருமலா வாயில் வந்து சேர்றதுக்கு. அவ்வளவு நேரமும் வந்து ஒருத்தனுக்கு வந்து இடையே விடாம போன் கால்ஸ் வந்து இருக்குதாமா. நான் இப்ப பார்க்க போறேன் அவங்களோட உட்காந்துக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம். என்ன அப்படி படலாங்க, எத்தனை பார்சல் டெலிவரி பண்ணின்னு இருக்கிறேன் இந்த நாய். ஒரு 10-15 பண்ணுவாங்க சார். அப்ப 15-15க்கு என்னத்துக்கு அத்தனை அவ்வளவு 1 மணி நேரம் எப்படி போன் பேச வேண்டி வரும்? இல்ல சரி, உங்க லொகேஷன் ஏதாவது சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் அந்த இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு வெயிட் பண்றேன் அப்படிங்கிற. சார் நீங்க வந்து கால் பண்ணுங்க சார். நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு போன் பண்ணின்னு இருக்கிறேன். பாத்தீங்களா, மோகனோட உண்மை சொரூபம் இதுதான். கோபம் வந்தா நான் தான் நேற்றே சொன்னேன், உங்க மாமாக்கள் கூட எதுக்கு போக போறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல மயிலா, இல்ல அது எனக்கு இந்த மாதிரியான பிஹேவியர் எதிர்கொள்ளும் போதுதான். மற்றபடி எல்லா இடத்துலயுமே நான் கண்ட்ரோலா தான் இருக்கேன். என் நண்பன் கார்த்தி அஞ்சான் டாஸ்மாக் வீரன், அவன் எவ்வளவு கடுத்ததுனாலும் நான் வந்து டென்ஷனே ஆகுறது இல்ல. அவன் குதிப்பான், ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிச்சின்னு இருப்பான். திராவிடன்னு நான் கூலா உட்காந்துன்னா அவனுக்கு வந்து கவுண்டர் அடிச்சுன்னு இருப்பேன். அன்னைக்கு பிரபா வந்து சித்தி ரசிச்சுன்னு இருந்தாப்ல. பேட் லக் என்னன்னா, இந்த நாட்டெல்லாம் படம் பாருங்கல்ல, சிக்னல் இருக்க மாட்டேங்குது தமிழ், லைவே பண்ண முடிய மாட்டேது. அது அங்க கூட்டமா உட்காந்துட்டு இருக்காங்களா, ஆமா சக்கரை சுத்ததே தவிர லைவ் வந்து இதாக மாட்டேங்குது. ஆமா ஆமா, அது நடக்காது. ஏன் போன் காலே சரியா பேச முடியாது, டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதோட பார்கார்ல பிளான் பண்ணி வேற பண்றாங்க தெரியும். சரி, ரவுத்திரம் பழகு என்னாராமே பாரதியாரு. இது மாதிரி ஆளுங்க தான் நம்மளுக்கு ரவுத்திரத்தை பழக்கிறாங்க. நானும் 24/7 ரவுத்திரத்துல வாழலாம் தான் நினைக்கிறேன். வரமாட்டு மயிலாடு ரத்த கொதி போன்றோம் கம்முன்னு இருங்க. செத்துடலாம் தமிழ், இன்னத்துக்கு வாழ்ந்து என்ன பண்றோம்? வாழ்ந்து என்ன பிடிக்கிட்டோம்? ரத்த கொதி போந்துதான் சாவமே. சொர்ண கெட்ட வாழ்க்கை வாழ்றத விட இல்ல, அது நான் அப்படி சொன்ன கெட்டவனா வாழணும்னு நான் நினைக்கல. கோபம் வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா வரமாட்டேங்குது. பழகிடுறோமா, மறத்து போயிடுதா, இது என்ன மெக்கானிசம்னு எனக்கு தெரியல. உண்மையாவே அந்த மெக்கானிசம் தெரிஞ்சிச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஒரு காலத்துல நிஜமாவே எனக்கு கோவம் வந்து நின்றுது. மூக்கு மேல கோவம் உனக்கு அப்படின்னு வாங்க என்ன. சின்ன வயசுல எல்லாம் கலாய்ப்பாங்க. எங்க அக்கா தங்கச்சியை வந்து போட்டு அடிச்சுன்னு இருப்பேன், எங்க பாட்டியை போட்டு அடிச்சுன்னு இருப்பேன். பொம்பளைங்களை அடிச்சவன் நான் சின்ன வயசுல. அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் தாய் வழி சமூகம் பேசின்னு அலையிறேன் போல, பிசாஸ் மாதிரி. ஆம்பளை பசங்களை அடிக்க மாட்டேன், ஏன்னா அவனுக்கு நம்மள திருப்பி அடிச்சிருவானுங்க. ஆயா அக்கா தங்கச்சி இவங்க வந்து அடி வாங்குவாங்க திருப்பி அடிக்காம. போனா போட்டு நம்ம தம்பி தானேன்ட்டு. அதுக்கப்புறமா எங்க போச்சுன்னு தெரியல. போனீங்கன்னு போயிடுச்சு. அப்படியா?
அப்ப வெளில வந்துருவோம் அதுல இருந்து. நியூ இயர் ரெசல்யூஷன் பண்ண போறீங்க? ஏதோ கொஞ்சம் மீனிங்ஃபுல்லான ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கேன். நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துருவோமா? இனிமையா நான் போவதில்லை சார். ஆண்டனி சார் வீட்டுக்கு நல்லா போயிடுவீங்க, அதனால இந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்துருப்பாங்களா? வேணாம். இருக்கிற ஒழுப்பாப்புலயும் நீயே மண்ணள்ளி கொட்டிக்காதடா அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் சொல்லல, ஏதோ உங்களுக்கு நிஜமாவே கடந்த 6 monthsல இந்த லைவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப குறைச்சிட்டேன் போறது. அவரே வந்து மனசாட்சி உறுத்திச்சா எதனாலன்னு தெரியல. தீபாவளி அன்னைக்கு வந்து எங்க அம்மா கையில ஒரு 25K வச்சுட்டு போனாரு. அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் நான் சம்பளம் வாங்கலன்னு வச்சுக்கோங்க. அவர் அதை வந்து என்ன ட்ராப் பண்றதுக்கு டாக்டிக்கா கண்டுபிடிச்சு வச்சிருக்காரா அல்லது நிஜமாவே அன்பின் மனுஷங்களை கன்வின்ஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் பணம் தான் சார், எதுவுமே கிடையாது சார். நீங்க அன்பா கட்டி கொடுத்து குழஞ்சி ஊத்தி கொடுத்து என்ன வேணா பேசுங்க, அடுத்த நாள் மறந்துடும். பணம் கொடுங்க நானும் கடைசியில என்னையும் அடிமையாக்கிட்டாங்களா மயிலா? ஆமா, பணம் வந்து ஆக்சுவலா பணம் வரும்போதே ஒரு கீட்டை கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம அதுக்கு வந்து அடிமையாங்க. என்ன கொண்டு வருது? கில்ட். ஆமா வாஸ்தவம், எனக்கு ஆண்டனி கிட்ட அதுதான் இருக்குது. உண்மையாவே நான் அவருக்கு கில்ட் வந்துருது. அவர் கொடுக்குற பேசுறோம் வீடியோல தான் வரமாட்டேங்குது. அதுதான் உங்ககிட்ட போன் கால் பேசக்கூடாது, ஒன்லி ஆன்லைன் லைவ்னு நினைக்கிறேன். வரமாட்டீங்க நீங்க. கேட்டா நான் பஸ்ல இருக்கேன், ஏரோப்ளேன்ல இருக்கேன்றீங்க. எங்க இருந்தா என்ன லைவ் பண்ண வேண்டியது தானே? உங்களை யாராவது கைது பண்ண போறாங்களா? நீ வந்து நீங்க அடுத்தவங்க போய் பின்னாடி இருக்கவன் அன்னைக்கே வந்து பின்னாடி தமிழ் உங்க குரல் கட் ஆயிடுச்சு. என்ன சொன்னீங்க? பின்னாடி படுத்துக்கிட்டோம், பின்னாடி சீட்ல உட்காந்து சீட்டு கட்டிட்டு உடச்சுக்கிட்டு இருந்தோம் அவனுக்குள்ள. ஏன்டா சரி விடுங்க. அவனோட ஒரே மோட்டிவ் இல்லைங்க சார், அவன் தூங்கணும். என் சேர் கொஞ்சம் வந்து ப்ராப்ளமா இருந்துச்சு, நான் படுத்துட்டு இருந்த சீட்டு. அவன் தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நான் தூங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி என்ன நெட்டுக்கு தான் உட்கார வச்சுட்டு வந்தான் ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு நைட் ஃபுல்லா. ஐயோ, நீங்க சீட்ல உட்காந்தீங்க, நீங்க இதுல வரலையா? தேனியில இருந்து சிட்டிங்ல வந்தீங்க? திருச்சியில இருந்து. ஹலோ, திருச்சியில இருந்து. ஓ, பெருமாள ரங்கநாதர தரிசிக்க போயிட்டீங்களோ? ஜம்புகேஸ்வரோட தரிசிக்க போயிட்டீங்களா? ஜம்புக்கு வாட்ஸ்அப்ல ஒரு பிக் அனுப்ப வேண்டியது தானே? சாமியை தான் தரிசிக்க வந்துருக்கேன்ட்டு. அந்த மாப்பிள்ள தான் போயிட்டாப்ல இல்ல யோசிச்சு. அப்புறம் போயிட்டாருன்னா பாப்பா சந்தோஷப்படுவார்ல. இல்ல அந்த அம்மாக்கு ட்ரம்ப் வீசா தர மாட்டாரு. நல்ல விஷயம் தான். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். உங்க ஃபேமிலி ஜீனுக்குள்ளார நீங்க வளர்த்த புள்ள எப்படி இருக்கும் எனக்கு தெரியுது. அவன் நிம்மதியா இருக்கட்டும். இப்படியே இருந்தா கொஞ்ச நாள் நான் வெற்றிகரமா உங்களை பிரிச்சிருவேன் மயிலாட். சந்தோஷமாயிடுமா உங்களுக்கு? எனக்கு இப்ப பிரிக்கிறதுலாம் சந்தோஷம் இருக்கு. அப்படியா? நிஜமாவா? நீங்க வேற உடனே வந்து எக்ஸைட் ஆகாதீங்க. நான் சும்மா உங்களை ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுத்திட்டு பேசுறேன். ஒரு அரை செகண்ட் சந்தோஷப்படுத்தலாம் பேசுறது சீரியஸ் ஆயிடுச்சு. சரிங்க மயிலாட். அப்புறம் அவன் போன் பண்ணி உன் கால் பிஸியா இருக்குதுடா, நான் என்னடா பண்றதுன்னு சொல்ல போறான். அந்த நாய் பண்ண மாட்டான், இருந்தாலும் எதுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட கல்விக்கு போயிட்டேன். நான் கால் பேக் பண்றேன். ஓகே ஓகே சரி ஓகே. இல்ல இனிமேல் லைவ் தான் தமிழ். சரி ஓகே, வந்துட்டு கூப்பிடுங்க, நானும் கிளம்பிட்டேன். நோ கால்ஸ் ஒன்லி லைவ் ஹியர் ஆஃப்டர். சரி வந்துட்டு கூப்பிடுங்க. ஓகே ஓகே.